காலை வணக்கம். இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்கின்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 9 பார்த்தோம். அதனுடைய சுருக்கத்தை நாம் சற்று இப்ப பார்க்கலாம். பரம்பொருள் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், முதலில் தன்னுடைய நிலையில் இருந்து அது கீழே இரக்கம் கொள்கின்றது. தன்னுடைய நிலை எது? பரம்பொருளினுடைய ஆதி நிலை எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த பிக்சர்ல பார்க்கிற சச்சித் ஆனந்தம், அதுதான் அதனுடைய ஆதி நிலை. அதிலிருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக தன்னிலிருந்தே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றது. ஆகையினால்தான் இங்க எதுவுமே பரம்பொருளினுடைய அம்சம் இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது இங்க. ஏன்னா எல்லாமே அங்கிருந்து வந்ததுதான். தன்னிலிருந்து தான் அனைத்துமே வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு தான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே உருவாகுகின்றது. அது எப்படின்னா, முதலில் படிப்படிப்படியாக இரக்கம் கொண்டு தன்னை மறைத்து கொண்டே வருகின்றது. முற்றிலுமாக வெளிப்பட்ட நிலையிலிருந்து படிப்படிப்படியாக தன்னை மறைத்து கொண்டே இரக்கம் கொள்கின்றது. இறுதியில் முற்றிலுமாக தன்னை மறைத்துக் கொள்கின்றது. அதுதான் இன்வல்யூஷன். இன்வல்யூஷன் என்ன அர்த்தம்? செல்ஃப் கன்சீலிங் ஆஃப் த டிவைன். தன்னைத்தானே அந்த பரம்பொருள் மறைத்துக் கொள்ளுதல். அதுதான் ஆரம்பம். எப்படி பிரபஞ்சம் உருவாகுதுன்னா அதுதான் ஆரம்பம். பரிணாமத்தினுடைய ஆரம்பம் எங்க எப்படின்னா, அந்த டிவைன் இரக்கம் கொள்ளுதல், அதுதான் ஆரம்பம். அதுல இறுதி நிலையாக எது காணப்படுகின்றதுன்னா இந்த மேட்டர், சடப்பொருள் தான் இறுதி நிலை. உச்சக்கட்ட நிலையாக எது காணப்படுகின்றது என்றால் மெய்ப்பொருள் அல்லது ஸ்பிரிட், அதுதான் சம்மிட். இந்த பரம்பொருளினுடைய இரக்கம் கொள்ளுதல், டிசென்ட் இன்டு எவல்யூஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதில் 7 விதிகள் காணப்படுகின்றன. 7 படிநிலைகளை பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த உணர்வு நிலை, சச்சிதானந்தம் என்கின்ற அந்த பேருணர்வு நிலை தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இரக்கம் கொள்ளும் பொழுது 7 படிநிலைகளாக அது தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. 7 படிநிலைகளையும் பார்த்தோம் அப்படின்னா, நம்மால அதை தத்ரூபமாக அதை நாம் அடைய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மால உணர முடியும் அப்படிங்கிறார். அதனுடைய சாநித்தியத்தை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறார். அதே போல அந்த பரம்பொருளினுடைய பரம்பொருள் எவ்வாறு இரக்கம் கொண்டு அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, இம்மானன்ஸ் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, ஒரு இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ், உள்ளே வசிக்கும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆகையால் அதை ஒவ்வொருவருமே அது குறித்த உணர்வு நிலையை அடைய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஃபர்ஸ்ட் 3 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். ஃபர்ஸ்ட் 3 7 படிநிலைகளை பார்த்தோம். 7 படிநிலைகள்ல தான் அந்த 7 பிரின்சிபிள்ஸ், 7 விதிகள், அதன் மூலமாகத்தான் பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். 7ல முதல் 3 அதுதான் ஆதிநிலை, அதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ், அடிப்படை விதியாக கருதப்படுகின்றது. முதல் 3
என்னவென்றால் அதுதான் சத் சித் ஆனந்தம். அந்த மேல இருக்கிற அந்த மூன்று இறை அம்சங்கள், டிவைன் பிரின்சிபிள்ஸ். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 விதிகளும் 3 இறை அம்சங்களும் பிரபஞ்சம் தழுவிய பிரபஞ்சத்தினுடைய அந்த நிலைப்பாட்டை கொண்ட உணர்வு நிலையாக கருதப்படுகின்றது. பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையாக இது மூன்றுமே கருதப்படுகின்றது. They form universal states of consciousness அப்படிங்கிறார். பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையாக காணப்படுகின்றது இந்த 3 இறை அம்சங்களும். இந்த மூன்று அம்சங்கள் நமக்கு மேலே இருக்கின்றன. இதை நாம் எட்ட முடியும் அப்படிங்கிறார் பகவான். நம்மால உணர்வு நிலையில உயர்ந்து இந்த 3 நிலைகளை ஒருவர் எட்ட முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறுதான் பல்வேறு யோகிகள் இந்த நிலையை அடைந்துள்ளார்கள். We can rise அப்படிங்கிறார் to this states of consciousness அப்படிங்கிறார். அவ்வாறு உயர்ந்த அந்த 3 விதிகளினுடைய அந்த அம்சங்களை நாம் எட்டும் பொழுது எதை உணர்கின்றோம் என்றால் அந்த அனைத்திற்கும் மேலான அந்த தளங்கள், அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த வெளிப்பாட்டில், இந்த இறைவனுடைய வெளிப்பாட்டில் அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த தளங்களை ஒருவர் அறிய முடியும். இந்த மூன்றுமே என்னவென்று பார்த்தோம் என்றால் சச்சித் ஆனந்தம். இது மூன்றுமே என்னவென்று பார்த்தோம் என்றால் அந்த இறையம்சம் கொண்ட பரம்பொருள் தன்னை ஒரு பக்கம் சத் என்கின்ற அமைப்பாக அமைத்துக் கொள்கின்றது. அதே சமயம் சித் சக்தி என்கின்ற ஒரு அமைப்பாகவும் அமைத்துக் கொள்கின்றது. ஆனந்தம் என்கின்ற அம்சமாகவும் தானே அமைத்துக் கொள்கின்றது. ஸோ இந்த மூன்றுமே என்னவென்றால் செல்ஃப் ஃபார்முலேஷன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற, அதாவது பரம்பொருள் தன்னை அவ்வாறு அமைத்துக் கொள்கின்றது. அதுல எது மேலோங்கி காணப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் அந்த சத் டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், இன்னொரு பக்கம் அந்த சித் சக்தி த பவர் ஆஃப் த டிவைன் கான்சியஸ்னஸ், இன்னொரு பக்கம் ஆனந்தம் த பிளிஸ். இதெல்லாம் எப்படி காணப்படுகின்றது? ஒரு சேர காணப்படுகின்றது. யூனிட்டி. எங்க இது மூன்று தனித்தனியாக காணப்படுவதில்லை. யூனிட்டி ஆஃப் த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், பவர் ஆஃப் த டிவைன் கான்சியஸ்னஸ், த பிளிஸ் ஆஃப் த டிவைன் டெலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இது மூன்றும் ஒரு சேர காணப்படுகின்றது அந்த மேல்தளத்தில். அது எவ்வாறு காணப்படுகின்றது? நன்றாக வெளிப்பட்டு காணப்படுகின்றது. கீழே நம்ம இருக்கக்கூடிய இந்த ஹெமிஸ்பியர்ல கீழே பார்த்தோம் அப்படின்னா மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் இருக்கு. இங்க இந்த 3 விஷயங்களையும் பார்க்க முடியாது. அந்த சச்சித் ஆனந்தம் இங்க இருக்குது, ஆனா மறைவாக இருக்கின்றது, மறைக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. ஏன்னா இன்வல்யூஷன் என்ன அர்த்தம்? டிவைன் படிப்படியாக தன்னை மறைத்துக் கொள்கின்றது. மறைத்துக் கொண்டுள்ள தன்னை தானே தேடி கண்டறிகின்றது. இது ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னா அதுதான் டிவைன் லீலா. ஏன் நடக்கணும்? ஏன் பரம்பொருள் தன்னை மறைத்துக் கொள்ளணும்? ஏன் பரம்பொருள் தன்னை மறைத்து கொண்ட தன்னை தேடி கண்டறிய வேண்டும் என்றால் அதுதான் இறைவனுடைய லீலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதன் மூலமாக அது ஒரு ஆனந்தத்தை அடைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த கீழுள்ள தளங்கள்ல தான் இந்த 3 அம்சங்களும் மறைக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றன. இந்த மேலுள்ள தளங்கள்ல நன்கு வெளிப்பட்டு காணப்படுகின்றன அப்படிங்கிறார். ஸோ 3 விஷயங்களை பார்த்தோம். சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இது மூன்றுமே இன் யூனிட்டி,
எல்லாமே வந்து யுனைட்டடா இருக்காங்க, ஒருமையில இருக்கு. அப்புறம் நடுப்புற ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் சூப்பர் மைண்ட். நடுப்புற ஒரு கோல்டன் ரிங் மாதிரி இந்த பிக்சர்ல பாக்குறோம். இதுதான் சூப்பர் மைண்ட். இது ஃபோர்த் பிரின்சிபிள். இந்த ஃபோர்த் பிரின்சிபிள பகவான் என்ன கூறுகின்றார்? சூப்ராமென்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அதிமானச அந்த உண்மை உணர்வு நிலை அப்படிங்கிறார். ஏன்னா அங்க எல்லாமே ட்ரூத் தான், அங்க கான்சியஸ்னஸே ட்ரூத் தான், அங்க வேற எதுவுமே இருக்காதுங்க. அது எப்படி இருக்கு? சூப்ராமென்டல், மனதிற்கு அப்பால் இருக்கின்றது. சூப்ராமென்டல் என்ன அர்த்தம்னா மனதிற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. சூப்ராமென்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அதுதான் ஃபோர்த் பிரின்சிபிள். இந்த ஃபோர்த் பிரின்சிபிள் எதனுடன் இணைந்திருக்கின்றது என்றால், நம்ம ஏற்கனவே மேலே பார்த்த அந்த 3 விஷயங்களுடன் இணைந்திருக்கின்றது. சச்சித் ஆனந்தம் அதனுடன் இணைந்து இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கீழே வந்து எப்படி எல்லாம் என்ன பார்க்குறோம்? சிருஷ்டி உருவாகின்றது. மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் அப்படிங்கிற கீழே வந்து பிரபஞ்சம் இருக்கின்றது. அதில் உலகம், அதில் எண்ணற்ற மனிதர்கள், எல்லா அம்சங்களும் இருக்கின்றன. சடப்பொருட்கள், தாவர இனங்கள், விலங்கினங்கள் அப்படின்னு என்ன இருக்கு? இன்ஃபினிட்டா இருக்கு. இன்ஃபினிட் மல்டிப்ளிசிட்டியை பார்க்குறோம். இன்ஃபினிட் மல்டிப்ளிசிட்டியை பார்க்குறோம். சூப்பர் மைண்ட் என்ன செய்யுது? இவ்வாறு இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களிலும் அதுதான் அடித்தளத்தில் வந்து ஒன்றை எதை நிறுவுகின்றது என்றால், அந்த யூனிட்டியை வந்து எது உருவாக்குகின்றது என்றால், இந்த சூப்பர் மைண்ட் தான் வந்து இவ்வாறு பல்வகைப்பட்ட அமைப்புகளுக்கு அடித்தளத்தில் ஒரு ஒருமை என்கின்ற அம்சத்தை அதுதான் நிறுவுகின்றது. மேனிஃபெஸ்டிங் யூனிட்டி இன் இன்ஃபினிட் மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கிறார். அது எந்த சக்தியாக செயல்படுகின்றது அப்படின்னா, மேல சச்சித் ஆனந்தம் அப்படிங்கறது பார்த்தோம். இந்த சச்சித் ஆனந்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதனுடைய தன்மை எப்படி இருக்கு? அம்சம் அது எல்லையற்றது. அது சச்சிதானந்தம் அப்படின்னாலே எல்லையற்றது தான், இன்ஃபினிட் தான். அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லையை வகுக்க முடியாது. ஆனால் நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எல்லைக்குட்பட்ட அம்சங்களாக பார்க்கின்றோம். தனி மனிதன், தனிப்பட்ட ஒரு விலங்கு, தனிப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு தான் பார்க்கிறோம். எல்லாமே வந்து ஃபைனைட் அமைப்புகளாகத்தான், ஃபைனைட் ஃபார்ம்ஸ் தான் நம்ம உலகத்துல பார்க்கிறோம். எந்த சக்தி இந்த இன்ஃபினிட்டா இருக்க ஆனந்தத்திலிருந்து ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் எது உருவாக்குகின்றது? ஏன்னா ஒரு சக்தி வேணும்ல. இன்ஃபினிட்டா இருக்கிறது, அதை வந்து ஃபைனைட்டா தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னா இட் ரிக்வயர்ஸ் சம் பவர். ஒரு சக்தி இருந்தால் தான் அது மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டர், கன்வர்ஷன் ப்ராசஸ் இங்கே நடக்குது. இன்ஃபினிட்லேருந்து ஃபைனைட்டா மாற்றக்கூடிய ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு சக்தியின் மூலமாக நடக்கின்றது. அது எந்த சக்தின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் பவர் ஆஃப் த சூப்பர் மைண்ட். அதுதான் வந்து எல்லையற்ற அந்த பரம்பொருளை எல்லைக்குட்பட்ட அம்சங்களாக உருவாக்குகின்றது. ஸோ இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் பவர் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்ஃபினிட் அப்படிங்கிறார். ஸோ இதை மேலே பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்த ஸ்பியர்ல வந்து இந்த மேலே பார்த்தோம் அப்படின்னா 4 சக்திகள் காணப்படுகின்றது. 4 சக்திகள். ஒன்று சச்சிதானந்தம், சூப்பர் மைண்ட். இது வந்து 4 டிவைன் பிரின்சிபிள்ஸ். 4மே 4 சக்திகளாக காணப்படுகின்றன. இங்க இந்த இந்த மேல இருக்கக்கூடிய அந்த 4 டிவைன் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த அந்த தளத்துல நம்ம நுழைந்தோம் என்றால் அங்க எதை பார்க்கிறோம்? இந்த 4 டிவைன் பிரின்சிபிள்ஸ் அதனுடைய தளத்தில் ஒருவர் நுழையும் பொழுது அவர் எதை உணர்கின்றார் என்றால், அந்த பரம்பொருளினுடைய ஒரு பரிசுத்தமான சாநித்தியத்தை அவர் அங்கு உணர்கின்றார். பியோர் பிரசன்ஸ் ஆஃப் த ரியாலிட்டி எங்க உணர்கின்றார்? அந்த சச்சித் ஆனந்தம், சூப்பர் மைண்ட், இந்த தளங்களில் அவர் உணர்கின்றார்.
அங்க வந்து எல்லாம் எப்படி இருக்கு, எதுவுமே லிமிட்டேஷனே கிடையாது. கீழ் உள்ள நிலையில தான் மனம், உடல், வாழ்வு ஒரு லிமிட்டேஷன்ல செயல்படுது. அங்க லிமிட்டேஷன் கிடையாது, ஃப்ரீடம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு இருக்கு, இங்க கீழே உள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், அறியாமையில இருக்கிறோம். அங்க நாலேஜ் இருக்கு. ஸோ ரெண்டு விஷயம் அங்க காணப்படுகின்றது. ஃப்ரீடம் அண்ட் நாலேஜ் வந்து இந்த அப்பர் ஹெமிஸ்பியர்ல காணப்படுகின்றது. அடுத்த 3 பவர்களுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா, அங்கதான் வந்து என்ன இருக்குன்னா மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் அப்படின்னு இருக்கு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த 3மே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுதான் லோவர் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. இது உண்மையிலே இது இது இந்த 3மே சக்திகள் தான் அப்படிங்கிறார். இந்த 3மே சக்திகள் தான். எதனுடைய சக்திகள் என்றால், நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த 4 டிவைன் பிரின்சிபிள்ஸ். அதனுடைய அதனுடைய சக்திகள் தான் இந்த மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் அப்படிங்கிறார். இந்த 4 சுப்பீரியர் பிரின்சிபிள்ஸனுடைய பவர்ஸ் தான் வந்து இந்த கீழே பார்க்குற மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் அப்படிங்கிறார். ஆனா இங்க என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் காணப்படுகின்றது என்றால், ஈவன் தோ இதெல்லாம் அந்த 4 டிவைன் பிரின்சிபிள்ஸ்னுடைய சக்திகளாக இருந்தாலும், அதிலிருந்து பிரிந்துபட்ட நிலையில் காணப்படுகின்றன. இந்த மைண்ட், லைஃப் அண்ட் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, மேட்டர், அதனுடைய ஒரிஜினல் பிரின்சிபிள்ஸ்லேருந்து அந்த சச்சித்தானந்தம், சூப்பர் மைண்ட், அதிலிருந்து பிரிந்த நிலையில் காணப்படுகின்றது. செப்பரேஷன் ஃப்ரம் தர் ஸ்பிரிச்சுவல் சோர்சஸ் அப்படிங்கிறார். இது வந்து ஒரு வீழ்ச்சி. இந்த செப்பரேஷன் என்பது, டிவிஷன் என்பது ஒரு வீழ்ச்சி. ஒருமை என்கின்ற நிலையிலிருந்து பிரிவு என்பது ஒரு வீழ்ச்சியாக காணப்படுகின்றது. There is a lapse from unity to division. அன்டிவைடட் எக்ஸிஸ்டன்ஸ், சச்சிதானந்தத்துல எல்லாமே பிரிவுபட்ட ஒருமையில காணப்படுகின்றது. அங்கேருந்து இங்க எல்லாமே பிரிவுபட்ட நிலையில் காணப்படுகின்றது. இது வந்து ஒரு லேப்ஸ் அப்படிங்கிறார். இது ஒரு செப்பரேஷன் அப்படிங்கிறார். இந்த லேப்ஸும் இந்த செப்பரேஷனும் வந்து எதை உருவாக்குகின்றது, எதை தோற்றுவிக்கின்றது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் ஆஃப் லிமிட்டட் நாலேஜ். நமக்கெல்லாம் எப்படி இருக்கு நாலேஜ், லிமிட்டடா இருக்கு. நம்ம கம்ப்ளீட் நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் டிவைடடா இருக்கு. நம்ம எப்படி நம்ம 7 விதமான அறியாமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வி லிவ் இன் தி லிமிட்டட் நாலேஜ். நம்மளுடைய கவனம் எல்லாமே வந்து ஒரு இடத்துல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல நம் சம்பந்தப்பட்ட வாழ்வு, நம்முடைய இருப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு நேரோ ஃபீல்டுக்குள்ள நம்ம எல்லாருமே நம்மளுடைய கவனம்லாம் அங்கதான் இருக்கு. அங்கதான் எக்ஸ்க்ளூசிவா கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து நம்மை தாண்டி நம்மளுடைய எல்லையை தாண்டி எதுவுமே தெரியறது இல்லை. நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு பின்னாடி என்ன இருக்கு, நம்மளுடைய அடித்தளத்துல ஒரு ஒருமைத்தனம் இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம அறியாமல் இருக்கின்றோம். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார், அந்த கீழே உள்ள இருக்கக்கூடிய அந்த 3 நிலைகளும் வந்து எத்தகைய ஒரு நிலையில் காணப்படுகின்றன என்றால், பிரபஞ்சம் தழுவிய ஒரு அறியாமை, தனிப்பட்ட நிலையிலும் ஒரு அறியாமை அப்படிங்கிறார். காஸ்மிக் அண்ட் இண்டிவிஜுவல் இக்னோரன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதுதான் சுருக்கம், பேராகிராஃப் 9 சுருக்கம். இப்போ